வருஷத்துக்கு 20 சூறாவளி வருது. அதுல 5ல இருந்து 6 சூறாவளிகள் ரொம்ப வலுவான ஒண்ணாவும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒண்ணாவும் இருக்கு. வரலாற்றுல 2013ல பாத்தீங்கன்னா, யோலாண்டா அப்படின்ற ஒரு சூறாவளி கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மக்களுடைய உயிரை பறிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ற ஒரு பகுதியில இந்த பிலிப்பைன்ஸ் இருக்கிறது தான். பூமியினுடைய நிலத்தட்டு, அதாவது டெக்டானிக் பிளேட்னு சொல்லக்கூடிய இந்த நகர்வுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். கடலுடைய வெப்பம் அதிகமா இருக்கிறதும் இந்த இடத்தினுடைய இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு உலகத்திலேயே அபாயகரமான பகுதிகளில் ஒன்னா பிலிப்பைன்ஸையும் வச்சிருக்கு. இயற்கை பேரழிவுகளால பாதிக்கப்பட்டாலும் வளமான பகுதி பிலிப்பைன்ஸ் 1900 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வனப்பகுதியா இருந்தது. 1999 30% வனப்பகுதியா குறைஞ்சிருக்கு. பல்லேடியம் அப்படின்ற ஒண்ணு இங்க அதிகமா கிடைக்கிறதுனால அதனுடைய உற்பத்தியில ஒரு சிறந்த இடத்துல இருக்காங்க. இதை வச்சு பாத்தீங்கன்னா வினையூக்கி, அப்புறம் மருத்துவ உபகரணங்கள் ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் நிக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உலக அளவுல கிட்டத்தட்ட 10ல இருந்து 15%, அதாவது 2வது இடத்துல அதிகப்படியான உற்பத்தி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தங்கம், காப்பர் இதெல்லாம் ஒரு முன்னோடியான ஒரு உற்பத்தி பொருளா இங்க பார்க்கப்படுது. நாட்டோட மக்கள்